இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடைசி நேரத்துல அந்த நந்தினி கோர்ட்ல வாதாடி உங்க மச்சானையும் கரிகாலனையும் காப்பாத்திட்டானே. ஏண்டா ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அந்த சிற்பன்ல பணம் கட்டி ஏமாந்துருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சும்மாவா விட்டாங்க? ஊரே அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்னு பணத்தை பொறுமையா கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கண்ணே. உங்க பெரிய மச்சான் அவர் மில்லு வயல்ல இருந்து வர வருமானத்தெல்லாம் அடுத்த 2 வருஷத்துக்கு ஊருக்கு தரேன்னு சொல்லிட்டாரு. இது போதும்டா. வயல்லையும் மில்லிலையும் இருந்து வர காசு எல்லாத்தையும் ஊருக்கு கொடுத்துட்டா அவனுங்க குடிக்கிற கஞ்சி கூட காசு இல்லாம தான் இருப்பானுங்க. அப்ப அந்த வீடு இளம் வீடா தானே இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. உங்க சின்ன மச்சான் பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லி அந்த குடும்பமே இப்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏய், அவனுங்க சந்தோஷமா இருக்கவே கூடாதுடா. அந்த வீட்டோட நிம்மதியை வேரோட அழிச்சாதான் எனக்கு நிம்மதி. டேய் வா, என் மச்சான் வீட்டுக்கு போவோம். அண்ணே இப்பதானே வெளியே வந்திருக்கீங்க, அங்க எதுக்குண்ணே போகணும்னு சொல்றீங்க? எதுக்குன்னு அங்க போனதுக்கு அப்புறம் தெரியும். வண்டியரா. என்ன என் நினைவா இது என்னைக்கும் உன் கூடவே இருக்கணும். இந்த மோதிரத்தை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு நானும் என் காதலும் தான் ஞாபகம் வரணும். இதெல்லாம் உன் நினைவா என்கிட்ட இருக்கு. மேடம், நானும் நந்தினியும் காதலிச்ச விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த பழைய நினைவுகள் எல்லாம் என்னோடவே அழிஞ்சு போட்டோம். இதெல்லாம் யார் கண்ணிலையும் படாம வைக்கணும். ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வர தெரியாதா உனக்கு? கதவை தட்டிட்டு வரணுமா? ஆமா, ஒருத்தர் ரூம்குள்ள இருக்கும்போது கதவை தட்டிட்டு அவர் பர்மிஷன் கொடுத்தாதான் உள்ள வரணும். அதான் மேனஸ். சாரி மாமா, இனிமே கதவை தட்டிட்டு வரேன். இப்ப கொஞ்சம் வெளியே நில்லு. உன்னதான் சொல்றேன், வெளியே போ. வானதி, உள்ள வா. என்ன சொல்லு? உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு மாமா.
நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு கோர்ட்ல இருந்து அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கு. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காரா? அப்ப நம்ம ரூட் கிளியர். அப்படின்னா எனக்கு புரியல மாமா. நம்மளோட கேஸை கோர்ட்ல எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் 1 மாசத்துல நமக்கு ஹியரிங் வந்துடும். நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா ஜட்ஜு கேஸை விசாரிச்சுட்டு கவுன்சிலிங் போகணுமா இல்ல நம்ம எப்ப பிரியணும்னு தீர்ப்பு சொல்லிடுவாங்க. மியூச்சுவலா பிரியணும்னு நினைக்கிறதால பெருசா ஒன்னும் காம்ப்ளிகேஷன் இருக்காது. உடனே நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். மாமா, நான் ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும். கேட்கலாமா மாமா? என்ன கேட்கணும் கேளு. நான் இவ்வளவு நாள் உங்க கூட இருந்தாலும் ஒரு நாள் கூட உங்களுக்கு என்ன பிடிச்சதே இல்லையா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல மாமா, சொல்லுங்க. ஒரு தடவை கூட உங்களுக்கு என்ன பிடிச்சதே இல்லையா? இல்ல. என்னம்மா சொல்ற? அருள் வானதிக்கு டைவர்ஸ் கொடுக்க போறானா? ஆமா ஆண்டி, 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்களாம். இன்னும் 1 மாசத்துல அவங்களுக்கு கோர்ட்ல ஹியரிங் வந்துரும். கண்டிப்பா அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். ஐயோ, இத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க என் புள்ள அவ பக்கம் சாஞ்சிருவானோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. உன் அருளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இதுதான் சரியான நேரம். நீ நான் சொல்ற மாதிரி செய். ஆண்டி, அருள் உங்க புள்ள, நீங்க அவரோட அம்மா. நீங்களே இப்படி எல்லாம் பண்ண சொல்றீங்க? அம்மாவா இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் பண்ண சொல்றேன். என் புள்ள ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் எப்பவுமே இருக்கணும். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா நான் சொன்னதை செய். என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? அருளை கல்யாணம் பண்ணிக்க தானே நான் உங்க கூடவே இருக்கேன். சரி, நீங்க சொல்றத நான் அப்படியே செய்யறேன் ஆண்டி. ம்.